ரோமர் 8:29-30. நம்முடைய ரோமர் தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் பேரனாய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். செய்தியினுடைய தலைப்பு அழைப்பு. எதற்காக அழைப்பு? தேவ சாயலாக இருக்க அழைப்பு. இல்லையா? தேவன் மனுஷனை படைக்கும் போது எப்படி படைத்தாராம் பார்க்கலாமா? ஆதியாகமம் 1:27. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். இல்லையா? தேவன் மனுஷனை எப்படி சிருஷ்டித்தாராம்? அவருடைய சாயலாக. கரங்களை தட்டி கத்த நாமத்தை மையப்படுத்தும். நாம் ஒவ்வொருவரும் அவருடைய சாயல். டால்டன் தேரி சொல்றாரு, மனுஷன் குரங்கிலிருந்து வந்தான்னு சொல்லி. கிடையாது. ஆண்டவருடைய வேத புஸ்தகம் சொல்லுது, ஆண்டவர் மண்ணை எடுத்து பிசைந்து பொம்மை செஞ்சு அந்த பொம்மையினுடைய மூக்குல அந்த நாசியில என்ன பண்ணாராம்? சுவாசத்தை ஊதினாரா, அந்த பொம்மை ஜீவாத்தம் ஆயிடுச்சு. இல்லையா? நம்ம ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய சாயலாய் படைக்கப்பட்டு இருக்கிறோம். அதனால நம்முடைய பிள்ளைங்களை நாய பேய கழுதைன்னு திட்டக்கூடாது. அவங்களாம் யார் சாயல்? தேவனுடைய சாயல். இல்லையா? ஒரு குடும்பத்துல ஒரு குழந்தை பிறந்ததுன்னு சொன்னா என்ன சொல்றாங்க? அப்படியே தாத்தாவை உரிச்சு வச்ச மாதிரி இருக்கிறான், பாட்டிய உரிச்சு வச்ச மாதிரி இருக்கிறான், அம்மாவை உரிச்சு வச்ச மாதிரி இருக்கிறான் சொல்றாங்கல்ல, சாயல். அவங்க நம்மளாம் யாருடைய சாயல்? தேவனுடைய சாயல். கரங்களை தட்டி கத்தினா மையப்படுதும். அதனால குரங்குல இருந்து வந்தது கிடையாது. இன்னும் இந்து புராணத்துல பார்க்கும்போது சில பேர் நெத்திலிருந்து வந்தான்னு சொல்றான், சிலர் வயிற்றுல இருந்து வந்தா, சில பேர் காலில் இருந்து பிறந்தான்னு சொல்றாங்க. திட்ட தெளிவா சொல்லுது, நாம் மண்ணினால உருவாக்கப்பட்டு ஆண்டவருடைய சுவாசத்தை ஊதினாரு, அது ஜீவாத்தம் ஆயிடுச்சு. ஆகதான் நீ மண்ணா இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்பாய். செத்த பிறகு எங்க கொண்டு போறாங்க? மண்ணுக்கு தான். ஆதியிலே சொல்லிட்டார், நீ மண்ணா இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்ப. ஆனா மண்ணுக்குள்ள இருக்கிற ஆத்மா பொண்ணு. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வேறு மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். நமக்குள்ள இருக்க ஆத்மா பொண்ணு. ஒரு தராஸ் தட்டுல ஆத்மாவையும் இன்னொரு தராஸ் தட்டுல உலகத்தை வைக்கும் போது எது வெயிட்டா இருக்குது? ஆத்மா தான் வெயிட்டா இருக்குது. இல்லையா? ஆகவே நாம் சாயல், தேவ சாயலாக படைக்கப்பட்டோம். இந்த தேவ சாயலை எழுந்து போயிட்டாங்க ஆதாம் ஏவாள். எப்படி? கீழ்ப்படியாமைனால. இல்லையா? ஏதேன் தோட்டத்தில் எல்லாவற்றையும் படைத்து எல்லா கனிகளையும் சாப்பிடுங்கன்னு சொன்னார். ஆனால் தோட்டத்தில் நடுவில் இருக்கிற நன்மை தீமை அறியத்தக்க கனியை சாப்பிடாதீங்க, சாப்பிடு நாளே சாகவே சாவீர்கள், திட்டம் தெளிவா சொல்லிட்டார். ஆனாலும் கூட மூன்றாம் மனுஷன், தேர்ட் பர்சன் என்றாகிறான் ஏதேன் தோட்டத்துல. சர்ப்பம் ஏவாள் கிட்ட வந்து பேசுறான், நீங்க சாப்பிட்டீங்களா கண்கள் திறக்கப்படும், நீங்க சாகவே சாவதில்லை. ஆண்டவர் சொன்னா நீங்க சாவீங்க. இவன் சொல்றான் சாகவே சாக மாட்டேங்க. பாருங்க, பொய்க்கு தான் ரொம்ப மவுசு. அதை நம்பி கண்டு பறித்து அவள் சாப்பிட்டது மாத்திரமல்ல தன் கணவனுக்கும் கொடுத்தாங்க. கொடுத்து இப்ப எங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது ஆதியாகமம் 3:10 வாசிக்கிறோம். ஆதியாகமம் 3:10. அதற்கு அவன், நான் தேவருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றான். இல்லையா? பாருங்க, அவன் ஒவ்வொரு பகல் வேளையில ஆண்டவர் வந்து பேசுவார், ஆதாம் ஏவாளோடு கூட பேசுவாரு. அதே மாதிரி இந்த நாள்ல வந்து பேசும்போது ஆதாம காணோம், கூப்பிடுறார், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? அவன் சொல்றான், ஆண்டவரே தேவரீருடைய சத்தத்தை கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் என்ன பண்ணிட்டேன்? ஒளிந்து கொண்டேன். அது கீழ்வாசம் சொல்றாரு, உனக்கு நிர்வாணின்னு சொன்னது யாரு?
உனக்கு நிர்வாணின்னு சொன்னது யாரு? எப்படி நிர்வாணி ஆனா? கீழ்ப்படியாமையினாலே. புசிக்க கூடாது சொன்ன கனியை புசித்ததினாலே தேவ மகிமை அவர்களை விட்டு விலகி போயிடுச்சு. இல்லையா? அதே ஆதியாகமம் 2:25 வாசிக்கிறோம். அவங்க ஆ- எப்படி இருந்தாங்க பாருங்க. ஆதியாகமம் 2:25. ஆதாமும் அவன் ம். மனைவியுமாகிய இருவரும் நிர்வாணிகளால் இருந்தும் வெட்கப்படாதிருந்தார்கள். இல்லையா? அவங்க நிர்வாணிகளா இருந்தோம் நாட் ஷேம்டு. இல்லையா? சின்ன சின்ன குழந்தைங்க இல்லையா? 2 வயசு அதுக்கு ஞானம் புத்தி தெரிகிற வரைக்கும் பார்க்கும்போது அவங்க ஜட்டி போடலனா கூட அதுங்களுக்கு என்ன தெரியாது? ஷேம் தெரியாது. வெக்கன்றது தெரியாது. அப்படிதான் இருந்தாங்க. யாரு? ஆதாமும் ஏவாளும். வசனம் சொல்லுது இல்லையா? நிர்வாணிகளா இருந்தும் அவங்க எப்படி இருந்தாங்களாம்? வெட்கப்படாமல் இருந்தாங்க. ஆனா இங்க பார்க்கிறோம் கீழ்ப்படியாம போனதுனால தேவ பிரசன்னம் அந்த மகிமை விட்டு போனதுனால இப்ப நிர்வாணின்னு சொல்லி பார்த்து அத்தி இலைகளை தைத்து உடுத்தி கொண்டாங்க. அத்தி இலைகள் தைத்து அது காத்துல அடிச்சுட்டு போயிடும், அது உறுதியானது அல்லன்னு சொல்லி ஆண்டவர் அங்கேயே ஒரு மிருகத்தை அடிச்சு தோல் உடைகளை கொடுத்து தோட்டத்தை விட்டு என்ன பண்ணிட்டாரு? அவரை ஆதாம் ஏவால விரட்டிட்டார். அல்லேலூயா. அப்படி விரட்டப்பட்ட அப்படி துரத்தப்பட்ட அந்த மனுக்குலம் கெட்டு போகட்டும் சொல்லி விட்டு விடாதபடிக்கு பிதாவாகிய தேவன் நம்முடைய செல்ல பிள்ளையாக இயேசுவை பூமிக்கு அனுப்பி சிலுவையின் பாடுகளினாலே ரத்தத்தை சிந்தி அந்த ரத்தத்தினாலே கீழ்ப்படையாம போன அந்த மனுக்குலத்தை பாவத்தெல்லாம் கழுவி எழுந்து போன அதே பிலிப்பியர் 2:8. அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு ம். மரணம் பரியந்தும், அதாவது சிலுவையின் மரணம் பரியந்தும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். கீழ்ப்படிதல். ஆண்டவருக்குள்ள என்ன இருந்தது? கீழ்ப்படிதல். சிலுவின் மரண பர்யந்தம் கீழ்ப்படிந்து இருந்தார். 12 வயதிலே அவர் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து இருந்தார் சொல்லி பார்க்கிறோம். லூக்கா 2:51. லூக்கா 2:51 பார்க்கிறோம். பின்பு அவர் அவர்களுடனே கூட போய் நாசரேத் ஊரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அவருடைய தாயார் இந்த சங்கதியெல்லாம் தன் இருதயத்திலே வைத்து கொண்டாள். அதாவது ஒவ்வொரு வருடம் என்ன பண்ணுவாங்க? எருசலேமுக்கு பண்டிகைக்கு போவாங்க. பண்டிகைக்கு போகும்போது இவர் என்ன பண்றாரு? சர்ச்சில் நின்றார். தேவாலயத்தில் நின்றுட்டு அப்புறம் வேத பாரகர் பரிசுத்தரோட தர்க்கம் பண்ணிருக்கிறார். அப்பா அம்மா என்ன பண்ணிட்டாங்க? வீட்டுக்கு போயிட்டாங்க. வீட்டுக்கு போயிட்டு பார்த்தா குழந்தைய காணோம். அதுக்கப்புறம் திரும்பி வந்து சொந்தக்கார வீட்டில் அறிமுகமானவங்க வீட்டில எல்லாம் தேடி பார்க்குறேன், எங்குமே இல்லை. அதுக்கப்புறம் சபையில் வந்து பார்த்தா சர்ச்சில் என்ன பண்ணிக்கிறாரு? தர்க்கம் பண்ணி நிற்கிறார், பேசி நிற்கிறார். அப்போ கூப்பிட்டு கேட்குறாங்க, என்னப்பா இவ்வளோ விசாரத்தை உண்டாக்கிட்டியே, எங்கெங்க தேடுறது? இவ்வளோ விசாரத்தை எங்களுக்கு என்ன பண்ணிட்ட உண்டாக்கிட்டியே சொல்லிட்டு சொல்லும்போது அவரு என்ன சொல்ல, எனக்கு வர்றதுக்கு தெரியாதா? பெருசா தேடின்னு வந்துட்டீங்கன்னு சொல்லலை. நம்ம பிள்ளைங்க சனிக்கிழமை லீவு, சரி கிரிக்கெட் ஆடி போயிருக்குது, கஷ்டமா இருக்க, போய் கூட்டின்னு வந்து சாப்பாடு கொடுக்கலாம் போய் கூப்பிட்டா என்ன சொல்லுவாங்க? பெருசா வந்துட்டீங்க கூப்பிடுறதுக்கு, எனக்கு வர்றதுக்கு தெரியாதா? எனக்கு பைசா எடுக்க எனக்கு தெரியாதா? நம்ம பிள்ளைங்க. ஆண்டவர் அப்படி ஒண்ணுமே சொல்லலை. என்ன பண்ணார் ஆண்டவர்? 12 வயசுல கூட அப்பா அம்மா கீழ்ப்படிந்து இருந்தார். இல்லையா? ஆகவே நம்முடைய வாழ்க்கையில கூட நாம் நம்ம கொடுத்து இருக்கிற பெற்றோரை நாம கனம் பண்ணணும். உன் வாழ்நாள் நீடித்து இருப்பதற்கும் பூமியிலே நன்மை உண்டாயிருப்பதற்கும் உன் தாயின் தகப்பனையும் கனம் பண்ணு. அப்பா அம்மா நேசிக்கணும். இல்லையா? அப்பா அம்மாவுக்கு நாம செய்ய வேண்டிய கடமையை செய்யணும். அப்பதான் நமக்கு வர பின்னாடி வர சந்ததி நமக்கு செய்யும். அதுதாங்க பாருங்க, அவர் 12 வயதிலையும் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து இருந்தார். அவர் மரிக்கும் போதும் தன் தாய்க்கு செய்ய வேண்டிய கடமையை செய்தார். அல்லேலூயா. அதான் யோவான் 19:26-27 வாசிக்கிறோம். அப்பொழுது இயேசு ம். தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரியே, அதோ உன் மகள் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். இந்த 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 சந்தர்ப்ப சூழ்நிலை பார்க்கும்போது
மரியாள் கைம்பெண்ணா இருக்கிறாங்க. யோசேப்பு மரித்து போயிட்டாரு. கைம்பெண்ணா இருக்கிற விதையா இருக்கிறாங்க. கூட பிறந்தவங்க பிள்ளைங்க இவங்க இந்த அம்மாவை கவனிக்கிற மாதிரி இல்லை, தெரியல. அதனால என்ன பண்ணாரு, அன்பின் சீஷனாகிய யோவான் இடத்துல தன் தாயை ஒப்படைக்கிறார். இல்லையா? அன்பின் சீஷனாகிய யோவான் எடுத்து சொல்றாரு, சீஷனே அதை உன் தாய், ஸ்திரியே அதை உன் மகன். பாருங்க, அந்த மரிக்கும் போது கூட சாகும்போது கூட தன் தகப்பன் தாய்க்கு செய்ய வேண்டிய கடமையை அவர் செய்தார். இல்லையா? ஆக இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற சத்தியம், நம்முடைய வாழ்நாளில் நம்முடைய மரண பருந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தாய் தகப்பனை நம்ம கனம் பண்ணணும். இல்லையா? ஆக பாருங்க, அவரை பின்பற்றுகிறது மாத்திரமல்ல, விட்டு சென்ற பண்புகளை நாம பின்பற்றணும். ஆமா, இல்லையா? அவர் தான் நமக்கு முன்மாதிரி. இயேசு கிறிஸ்து நம்முடைய ரோல் மாடல். அவர் முன்மாதிரியை வைத்து போயிருக்கிறார். அந்த முன்மாதிரியை நாம பின்பற்ற வேண்டும். ஆகவே ஞானஸ்நானம் எடுத்துட்டா போதாது, கிறிஸ்து பேர் வச்சுட்டா போதாது, பைபிள் தூக்கிட்டு வந்துட்டா போதாது. நம்ம யாரை பிரதிபலிக்கணும்? கிறிஸ்துவை பிரதிபலிக்கணும். இல்லையா? 100க்கு 100 முடியாது. கேட்கணும் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே உண்மை போல நான் வாழ, உண்மை போல மன்னிக்கிற பண்பு எனக்கு தாங்கப்பா, உண்மை போல அன்பு செலுத்துகிற பண்பு எனக்கு தாங்கப்பா, உண்மை போல தாழ்மையா இருக்க எனக்கு கற்றுத்தாங்கப்பா, உண்மை போல கீழ்ப்படி எனக்கு என்ன பண்ணுங்க, கற்றுத்தாங்க. ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கும் போது அவர் நமக்கு கற்று தருவார். இல்லையா? அதுதான் 1 சாமுவேல்ல வாசிக்கும் போது சொல்றாரு, வழியை பார்க்கலாம் கீழ்ப்படிதலும், ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கலாம் செவி கொடுத்தலும் உத்தமம். நீ கீழ்ப்படியாம கொழு கொழு கொழுன்னு ஆடு மாடு மிருகத்தை வெட்டினா நோ யூஸ். கீழ்ப்படி. வழியை பார்க்கலாம் கீழ்ப்படிதல், ஆட்டுக்கடாக்களின் இனத்தை கொழுப்பை பார்க்கலாம் செவி கொடுத்தல உத்தமம். அவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கணும், கேட்டு விட்டுடக்கூடாது. செவி கொடுத்து செயல்படுத்தணும், மாறணும். இல்லையா? ஆகவே இன்றைக்கு ஆண்டவர் நம்ம எதுக்காக அழைத்திருக்கிறாராம்? அவருடைய சாயலாய் இருக்கும்படி. ஆதியிலே ஒரு சாயலாய் படைக்கப்பட அந்த மனுக்குலம் கீழ்ப்படியாமல் எழுந்து போன அந்த தேவ சாயலை மீண்டும் நம்முடைய குமாரன் மூலமாய் ரத்தத்தை சிந்தி இந்த சாயலை இழப்பதற்கு காரணமாக அந்த பாவத்தை கீழ்ப்படியாமல் எல்லாவற்றையும் கழுவி மீண்டும் அவருடைய சாயலாய் நம்மை வைத்திருக்கிறார். இல்லையா? ஆகவே நாம் நடமாடும் கிறிஸ்தவர்களாக இருக்கணும். நம்மளாம் நடமாடும் கிறிஸ்தவர்களாக இருக்கணும். நம்ம பார்த்த உடனே இவங்க யாரு? கிறிஸ்தவங்க. ஐயா, இது ஏன் தான் சர்ச்சுக்கு போதோ தெரியல, இது பெருசா வேற பைபிள் தூக்கின்னு போகுது, பெருசா வேற ஜெபமானது இல்லை. நம்ம வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி நாம பிரதிபலிக்கணும். இல்லையா? ஒருவேளை இது வரைக்கும் அப்படி இல்லாவிட்டா கூட இன்னைக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம். எனக்கு அன்பு செலுத்த முடியாத கடினமானதான், சத்துருவை நேசி என்றாரு, கடினமானதான். நிந்திக்கிறவர்களுக்கா துன்பப்படுத்துறவர்களுக்கா என்ன பண்ண, இந்த நாள்ல இருந்து நான் முயற்சி பண்ணுவேன். ஆண்டவர்